வந்து ஒரு வாழை மட்டையில் கட் பண்ணி வச்சு அதில் வந்து மண் வச்சு கீரை செடி வச்சுருந்தாங்க ஒரு பள்ளி மாணவர்கள். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா இது என்ன அப்படின்னு. மண் இல்லா விவசாயம் அப்படின்னாங்க. ரைட்டம்மா, நல்லா இருக்கு. இதில் என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, கீரைகள் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. சரி, இந்த கீரையை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஸ்கூலில் வந்து வச்சுருக்கோம், சத்துணவுக்கு இதை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சந்தோஷமா, இதை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. சார், எங்ககிட்ட வந்து நிலம் இல்லை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஏம்மா நீ இப்போ தானே சொன்ன மண் இல்லா விவசாயம்னா, இதுக்கு எதுக்கு உனக்கு நிலம் வேணும், மண் வேணும்? முதல்ல இதை செஞ்சதை நீங்கள் வந்து வீட்டில் செய்யணுமா. முதல்ல நீ வீட்டில் செஞ்ச அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அக்கா யாராவது பார்ப்பாங்க, அட பரவாயில்ல அந்த பொண்ணு நல்லா செய்யுது, கீரை வந்து வீட்லேயே செஞ்சுக்குது, இடம் இல்லை, மேலேயே வச்சு இந்த வாழை மட்டையிலிருந்து வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை செய்வாங்க. அப்போ தான் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சதோ நம்மக்கிட்ட தெரிஞ்சதோ இது வந்து விருத்தி ஆகுமா. அதனால் நீங்கள் போனோடனே முதல்ல உங்கள் வீட்டில் அதை செய்யுங்க, அடுத்தது அப்படியே டெவலப் ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு பக்கம் போய் பார்க்கும் பொழுது அந்த பழைய திங்ஸ் பூரா அந்த குழந்தைகள் வச்சுருந்தாங்க. அந்த திங்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வந்து கிராமோஃபோன் தட்டு, இசை பழைய காலத்து தட்டு ரெக்கார்டு இருந்தது அந்த பழையது. நான் இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். கிராமோஃபோனுக்கு உண்டான ரெக்கார்டு அப்படின்ச்சு. சரிம்மா, அது ரெக்கார்டு இருக்குது, இதை எதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணுனால சொல்ல தெரியல. கிராமோஃபோன் ரைட்டம்மா இருக்குது, அப்போ அதனுடைய தொடர்ச்சி வரணும் இல்லை. இப்போ எனக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து கிராமோஃபோன் இருக்குது, ரைட்டு, அதுக்கு உண்டான ரெக்கார்டு அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு வேணும் இல்லை. அப்போ அந்த வழிகாட்டுதல் ஆசிரியர் வந்து வழிகாட்டி இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு இடையில இருக்கக்கூடிய பொருளை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பிரயோஜனம் இருக்காது. ஆரம்பம், நடுவில், முடிவு, இதை காட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்னுடைய கருத்தை சொல்கிறேன், இது ஏதாவது தவறாகுது நினச்சிக்க வேண்டாம். என்ன நான் பார்த்தனோ அதை சொல்கிறேன். அதனால் ஆசிரியர்கள் வந்து அதுக்கு வழிகாட்டணும். முதல்ல வந்து குழந்தைகள் பண்ணி ஒரு மாடல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாடலை வந்து முழுமையாக நீங்கள் வந்து கைடு பண்ணணும். அப்போ தான் அது வந்து முழுமையாக வரும். அதே போல் இவேஸ்ட்டில் வந்து ஒரு மாணவர் செஞ்சுருந்தார், ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலிருந்து எடுத்த சிப்பை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தப்பா. இதனுடைய மொத்த செலவு என்ன அப்படின்னு, ஒரு 100 ரூபாக்குள்ளார வரும் சார் அப்படின்னாப்புல. சரிப்பா, நீ வந்து இதை வந்து சும்மா ரஃப்பாக பண்ணியிருக்க, மாடல் வந்து பார்க்கறதுக்கு லுக் இல்லை, இதை ஏதாவது பண்ணியிருக்கேன்னா நான் உட்டு பாக்ஸில் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி, இப்போ இதை நீ மட்டும்தான் பண்ணி வச்சிருப்பியா, வேற ஏதாவது? சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ இந்த இவேஸ்ட் எங்கேருந்து பணம் கொடுத்து வாங்குவேன்? இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லுவேன், எங்கேயாவது கீழே கிடந்தாலோ எங்கே இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படிம்பேன். அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நான் செய்வேன் சார் அப்படின்னா. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தான். ஏன்னா அந்த இவேஸ்ட் அப்போ வந்து அந்த பையன் போகும்பொழுது ரைட், இது கீழே கிடக்குதா, கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செய்யத்தான் நமக்கு வந்து அது எது வரும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து அதை வந்து எரிச்சு அதிலிருந்து வந்து ஒரு ஃபியூவல் கண்டுபிடிச்சு ஒரு இதில் வச்சுருந்தாங்க. ரைட்டு, நல்ல அருமையானது. அதில் வந்து அந்த எரிக்கும் பொழுது எவ்வளவு வந்து பிளாஸ்டிக் போடுறோம், அப்போ அதில் அந்த ஃபியூவல் எவ்வளவு வெளியே வருது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பண்ணணும். அதை வந்து கைடு வந்து நம்மளுடைய ஆசிரியர் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம கேட்கும் பொழுது அவங்களால சொல்கிறது முடியல. அது ரைட்டு, இந்த ஒரு பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து செஞ்சுருக்கிறீங்க, இதிலிருந்து ஃபியூவல் வருது, எரிச்சு வரும் பொழுது கரெக்ட். உங்களுடைய கிராமத்தில், கிராமத்து பள்ளிக்கூடம், உங்களுடைய கிராமத்தில் இதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்களா அப்படின்னா இல்லை. முதல்ல வந்து நம்ம அதை கிராமத்தில் செயல்படுத்தணும், மாதிரியாக செயல்படுத்தணும். அந்த மாதிரி செயல்படுத்தி நல்லா வந்தது அப்படின்னா பேப்பரில் வரும், பேப்பரில் வந்தால் டிவியில் வரும், டிவியில் வந்துன்னா உடனே கல்வித்துறையிலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க, பாராட்டுகள் வரும். அதாவது நிறையா நம்ம கண்டுபிடிக்கிறோம், நல்லா செய்கிறோம், அதை வந்து வெளியே கொண்டுட்டு வர்றதில்ல. இந்த மாதிரி நேரங்களில் மட்டும் நம்ம கொண்டுட்டு வந்து காட்டிட்டு திரும்ப போகிறோம். திரும்ப போனால் நம்மளுடைய படிப்பு மற்ற இதில் போயிடுமே ஒழிய இதை திருப்பி அந்த மாணவனுடைய செயல்பாடு, அந்த மாணவனுடைய யோசனைகளை வந்து நம்ம திருப்பி டெவலப் பண்ணணும். பண்ணினா தான் வந்து இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா இன்னையோட முடிஞ்சுதா, இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறதா வருமே ஒழி, இது வந்து தொடர்ச்சியாக வரணும். அதுக்கு நம்மளுடைய முழுக்க வந்து ஆசிரியர்கள், அதாவது மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வந்து ஆசிரியர் தான்.
அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. வருங்கால இன்ஜினியர்களை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். இது தொடர்ச்சியாக இருக்கணும். ஒரு மாடல் செஞ்சுட்டா அதை பெரிய லெவலில் அடுத்த ஸ்டேஜ்னு போனால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவரும் நல்ல ஒரு இன்ஜினியராக வரணும். உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.